வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தா என்ன நினச்சின்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த செகண்ட் சப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தோம் 23,412 அப்படின்னு. இந்த செகண்ட் சப்போர்ட்டை தொட்டால் மார்க்கெட் வந்து புல்லிஸாக போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டு சைட்வேஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு வரல. இந்த இடத்த வந்துருந்துச்சுன்னா மார்க்கெட் வெரி புல்லிஸாக போயிருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவு இந்த இடத்துக்கு வரல. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும் ஃபுல் சைட்வேஸ்லேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டிலையும் அதான் சொல்லியிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த எல்லோ ஜோன், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வெரி புல்லிஸாக போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் தொடவே இல்லை. அந்த எல்லோ ஜோனுக்குள்ளேயும் வரல, அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் தொடல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது நான் இடையில போட்டதை எடுத்துறேன். அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடையில மார்க்கெட் சைட்வேஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த இடத்த தொட்டுட்டு போனால் வெரி புல்லிஸாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே சைட்வேஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இது தொடவும் இல்லை, அந்த மார்க்கெட் ஃபுல் சைட்வேஸில் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முதல் நாள் பார்த்தோம்னா ஒரு ஹேங்கிங் மேன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கேண்டில் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் போட்டு ஹேங்கிங் மேன் போட்டுருக்காங்க. ஆனால் இந்த செட்டப் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு புள்ளி சிக்னல் தான் இருக்குது. இதுவும் புள்ளி சிக்னல் தான். எப்போனா நேற்றோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்லேருந்து மறுபடியும் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை போல் செட்டப் தான் இது வரைக்கும் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப நிஃப்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது ஒழிஞ்சு. ஆனால் இன்றைக்கி போட்ட கேண்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு தான் சொல்லலாம், வீக்குலாம் சொல்ல முடியாது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு பெரிய ரேலி மறுபடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்றோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் நேற்றோட ஹைன்னு பார்த்தோம்னா 23,664 ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நிச்சயம் மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு பெரிய ரேலி இருக்கும். சரி, ஓகே, இதை 15 மினிட்ஸ் வச்சு நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எல்லோவுக்கு இடையில ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட சைட்வேஸ். மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்டே கிடையாது. ஃபஸ்ட்டில் நடக்க சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சைட்வேஸ் தான். அப்படியே அதே ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. நேற்று கூட ஒரு இறக்கத்தை கொடுத்து ஒரு அப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. மார்க்கெட்டை பார்த்து நிஃப்டி அப்படியே சைலண்ட் மோடில் தான் ஓடிட்டு இருக்குது. ஆனால் அந்த 23,000 இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய புல்லிஸ் வரத்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சைட்வேஸ் ஃபுல்லாக சேர்ந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய புல்லிஸ் வரத்து வாய்ப்பு இருக்குது இந்த இடத்து பிரேக் பண்ண பட்சத்தில். சரி, ஓகே, நம்ம அடுத்து என்ன மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 23,532 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 23,442. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 23,334, 23,232. அதேபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,664. அதுக்கு அடுத்ததெல்லாம் ரவுண்ட் ஃபிகர் 23,700, 800, 900, 1000. இப்போ மூவ்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,700 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது கிட்டத்தட்ட என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,000 தொடாமல் வரது வாய்ப்பு இல்லை. அது நாளைக்கே நடக்கும் வாய்ப்பு சொல்லலை. இந்த இடம் தாண்டும் பட்சத்துலேயே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24ங்கிறத ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்துலேயே ஒரு சின்ன வாய்ப்பு அதிகம் இந்த இடத்துலையே. அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 23,700க்கும் அந்த 23,500க்கும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த 23,500 அந்த ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் திருப்பி இந்த இடத்த சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அதிகம். ரொம்ப இறங்க வாய்ப்பு இல்லை. இறங்கினாலும் இந்த இடத்த சப்போர்ட் தான் இருக்கும். செல்லிங்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஏரியா பிரேக் பண்ணணும். அதாவது செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னமும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப் சைடு. இன்னும் நான் டவுன் சைடுக்கு சொல்ல, நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளாக சொல்லிட்டு தான் இருக்கேன் அப் சைடு தான் சொல்லிட்டு. அதே போல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இது தாண்டினா, அதாவது 23,700 தாண்டும் பட்சத்தில் வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டப் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஒரு கிளியரான அப்சைடுக்கான மூவ்மெண்ட்ஸ் இந்த பேட்டர்ன் அது அப்படி தான் மார்க்கெட் இருக்குது. நாளைக்கு நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டே கேண்டில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன் பாருங்களேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்னா எத்தனை 1 2 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 7வது டைம் வந்து இந்த ட்ரெண்ட் லைனு சேர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஆனால் இப்போ இது வந்து ஆல் டைம் ஹை. இந்த ஆல் டைம் ஹைக்கு நியராக மார்க்கெட் பிரேக் ஆகிறப்ப ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். அதையும் மீறி இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா செட்டப் இந்த இடத்துல இருக்கப்ப இங்கே செல்லிங் வரது மீறி வந்திருக்கணும் நேரம். இன்றைக்கி கேண்டிலே ஒரு பெரிய ஃபால் இருக்கிறதான வாய்ப்பு இருந்திருக்கும். நேற்று வந்து பிரேக் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய செல்லிங் வர வாய்ப்பு இருந்திருக்கும். செல்லிங் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் செல்லிங் இல்லாதனால தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நேற்றோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்லேருந்து மறுபடியும் ஒரு ரேலி இருக்கிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்ட் செட்டப். சரி, ஓகே, இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ 15 மினிட்ஸ் செட்டப் அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்து அப்படின்னா 52,000ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரவுண்டாக. இது 52,000 இருக்குது, 52,300 இருக்குது, 52,000. இந்த 52,000ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இருக்கிறது வாய்ப்புன்னு டே கேண்டில் சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஃபிகர் அப்படிங்கிற இடத்துல வந்து செல்லிங் வர வாய்ப்பும் இருக்கும். ஆனால் அந்தமாரி இந்த ரவுண்ட் ஃபிகர் பக்கத்துலேயே வருது. இது பிரேக் பண்ண பட்சத்தில் வெரி புல்லிஸாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வர வாய்ப்பும் இருக்கும். அதுபோல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 51,587, 51,282 அதுக்கு அடுத்த சப்போர்ட். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 50,723, அதுக்கு அடுத்து 50,233. அதோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த 52,000 ரவுண்ட் ஃபிகர். அதுக்கு அடுத்து 52,500, 53, 53,500. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த இடம் எதனால் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த வேலை செய்ய வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு 52,000ங்கிறது ரவுண்ட் ஃபிகர். மார்க்கெட்டை பொறுத்தவரை ஆல் டைம் ஹையில் இந்த ரவுண்ட் ஃபிகரில் இருக்குது. நம்ம முடிவு ட்ரெண்ட் லைன் வந்து டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். அதன்படி பார்த்தோம்னாலும் அதன்படி பார்த்தா புல்லிஸ் மாதிரி தெரியுது. எப்போனா இந்த 52,000 பிரேக் பண்ண பட்சத்தில், அப்படி பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இது அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டப் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸான செட்டப்லாம் இருக்குது. ஆனால் 52,000 பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் அடுத்தது பெரிய ஃபால், வெர்டிக்கல் ஃபாலோட வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தெரிஞ்சாலும் அதே சமயத்தில் பெரிய ஃபால் வரதுக்கான செட்டப்பும் 15 மினிட்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 52,000க்கு மேலே வெரி புல்லிஸ்ன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய செல்லிங் வரதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கீழே வச்சு பண்ணி சொல்ல போனால் இந்த செகண்ட் சப்போர்ட்டு கீழே ஒன்று வச்சுப்போம். அது வரைக்கும் கூட அந்த 51,280க்கு கீழே பெரிய செல்லிங் வரதுக்கும் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்கும். கேப் அப் இருந்து அடுத்தது மேல் நோக்கி போக வாய்ப்பு. அதாவது கேப் அப் வந்தாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகம். கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் வெரி புல்லிஸ்க்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் எடுத்துரு. நிஃப்டிலேயும் ஒரு மாற்றம். ஏன்னா நம்ம பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணி தான் நம்ம நிஃப்டி புல்லிஸ் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை. அதனால் நிஃப்டியும் சில மாற்றம் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி வச்சுருக்கேன். நிஃப்டியில் ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் போட்டுப்போம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இதை பேஸ் பண்ணி இதுக்கு கீழே இந்த இதை எடுத்துரும். இது தேவையில்லை. இது வந்து இதை பிரேக் பண்ணாலும் இறங்கிறது வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் மேலே போயிடணும். போனால் மார்க்கெட்லேருந்து வெரி புல்லிஸ் இருக்கும். இந்த 23,700க்கு மேலே. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.